ஹாய். நெறைய கமெண்ட்ஸ் வந்து நாட்டா கட் ஆஃப் இந்த இயர் எந்த மாரி இருக்கு? எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கட் ஆஃப் கேட்குறாங்க? அண்டு என்னோட கட் ஆஃப் இந்த கட் ஆஃப். இதுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா? இல்ல என் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? எனக்கு கிடைச்ச காலேஜ் பெஸ்ட்டா இல்லையா? அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ல இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கட் ஆஃப் அப்படின்னா இது வந்து பிஆர் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் வந்து ஓவரால் 400 மார்க்ஸ். 400ல 200 வந்து உங்க 12th டோட்டல் மார்க்கை 200 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் பேலன்ஸ் 200 வந்து நாட்டாவோட 200 வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ 200 + 200 400. ஸோ இந்த 400க்கு 330க்கு மேல எடுத்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு கவுன்சிலிங்ல 330க்கு மேல. ஸோ இல்ல நான் வந்து எதுதான் பெஸ்ட்டா நான் வந்து கவுன்சிலிங் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சஜெஸ்ட் பண்றது தான். இது எல்லாமே வந்து என்னோட ஒரு பாயிண்ட் தான். நான் சொல்ற ஒண்ணு தான். ஸோ இத தாண்டி வந்து நீங்க ரிசர்ச் பண்றதும் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா காலேஜஸ நீங்க அப்ரோச் பண்றதும் பெஸ்ட்டு. ஸோ இது நான் சஜெஸ்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து ஒரு 250க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்ல உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுதான். அண்ட் இந்த இயர் ஒரு இயரும் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். கவுன்சிலிங் மார்க் வந்து ஒரு காலேஜஸ்ல கட் ஆஃப் மார்க் டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட மார்க் இது. இத வச்சு எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா? அப்படி நீங்க ஒரு காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அது கிடைக்குமா? அப்படின்றது வந்து பெஸ்ட் வே நீங்க டைரக்ட்டா அந்த காலேஜ அப்ரோச் பண்றது தான். காலேஜ் வந்து நீங்க விசிட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபோன் மூலியமா நீங்க அப்ரோச் பண்றது ரொம்பவே பெஸ்ட் வே. ஏன்னா உங்களுக்கு அது கிளியர் கட்டா தெரிஞ்சிரும். இப்ப வேற ஏதாவது மூலியமா இப்ப நான் சொல்றதோ, வேற எது மூலியமாவோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். பட் டைரக்ட்டா அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் பெஸ்ட் அப்படின்றத வந்து பெஸ்ட்டா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, பெஸ்ட்டா இல்லையான்றது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ட வச்சு தான் நம்ம கேட்க முடியும். ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அங்க இருந்தாங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வே என்னன்னா, ஒரு காலேஜ்ல மினிமம் 7 இயர்ஸ் ஆவது ஆர்க்கிடெக்சர் வந்து இருக்கணும். இருந்தா அங்க வந்து கோச்சிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி என்னோட ஒரு சஜஷன் அது. அண்ட் அவங்க வந்து நாசா காம்படிஷன், கல்ச்சுரல்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணியிருந்தா அவங்க வந்து கொஞ்சம் ஐ மீன் பெஸ்ட் காலேஜா வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 2மே வந்து அந்த காலேஜஸ்ல இருக்கான்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்டோடைய ஒர்க்ஸ நீங்க அங்க போய் பார்க்கலாம். காலேஜ் போனீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அங்க செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணி மெயின் திங் என்னன்னா, நீங்க மஸ்ட் விசிட் பண்றது தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஏன்னா உட்கார்ந்து நம்ம ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி பேசுறத விட, நான் லாஸ்ட் ஸ்டேஜ் இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நம்ம காலேஜ் சேர போறோம். நமக்கு இனி டைம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து அந்த காலேஜ விசிட் பண்றது ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க விசிட் பண்ணி ஒரு 4, 5 காலேஜஸ் வேற வேற ஊர்னாலும் நீங்க விசிட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்றதும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அண்டு இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தேவை. இந்த மாரி நான் 2 காலேஜஸ் பார்த்துருந்தேன். இந்த காலேஜ் இப்படி இருக்கு, அந்த காலேஜ் அப்படி இருக்குன்னா, நீங்க பெர்சனலா எனக்கு நீங்க எப்பனாலும் கால் பண்ணலாம். என்னோட நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு நீங்க டைரக்ட்டா கால் பண்ணுங்க. அண்ட் எஸ் இவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ. கிளாரிட்டி குடுக்கறதுக்கான ஒரு வீடியோ. அண்ட் நாட்டா எக்ஸாம்க்கான கோச்சிங்கும் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க யாரும் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, எங்களோட நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டைரக்ட்டா கால் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் எங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அது வேணுனாலும் நீங்க எங்களுக்கு டைரக்ட்டா கால் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க போறாங்க, நாட்டா எக்ஸாம் எழுத போறாங்க, இல்லன்னா கவுன்சிலிங்க்கு மார்க் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்க்கிடெக்ட் லிங்கேஷ்.